அன்பும் பண்பும் நிறைந்த மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் இயல் 6 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூத்தொடுத்தல் என்கின்ற கவிதையை பார்க்க இருக்கின்றோம். பூத்தொடுத்தல் என்ற தலைப்பிலான கவிதையை இயற்றிய ஆசிரியர் பெயர் உமா மகேஸ்வரி. இவர் மதுரை மாவட்டத்தில் பிறந்தார். தற்போது ஆண்டிப்பட்டி, அதாவது தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டியில் வசித்து வருகிறார். இவர் இயற்றிய நூல்கள் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் உமா மகேஸ்வரி. இவர் இலக்கிய தளத்தில் கவிதை, சிறுகதை, புதினம் ஆகிய 3 வகைகளிலும் பங்காற்றியவர். இந்த பூத்தொடுத்தல் கவிதையானது மிகச்சிறப்பானதொரு கவிதையாக படைக்கப்பட்டிருக்கிறது. பூக்கள் மிக மென்மையானவை. மென்மையான அந்த பூக்களை முரட்டு சுபாவத்துடன் தொடுத்தல் கூடாது என்கின்ற மையக்கருத்து அமையுமாறு இந்த பாடலை அவர் இயற்றியுள்ளார். நுழையும் முன் பகுதியை பார்க்க இருக்கிறோம். கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாலின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர். இப்பொழுது நாம் கவிதையை ஒரு முறை வாசிக்க கேட்போம். பூத்தொடுத்தல். இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள். இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளரப் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும். இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய, என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. பொருள் காண்போம். இந்த பூவை தொடுப்பது எப்படி? இந்த வாசனை மிக்க அழகிய பூவை நான் எவ்வாறு கட்டுவது? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள். மிகவும் அமைதியும் அன்பும் நிறைந்த உலகத்தை பூக்களின் மெல்லிய தண்டுகள் தாங்கி பிடிக்கின்றன. பூவின் மேற்பகுதி ஒரு மல்லிகை பூவை எடுத்துக்கொண்டால் அதன் வெண்ணிற பகுதி கவிஞர் பிரபஞ்சமாக, அதாவது உலகமாக உருவகப்படுத்துகிறார். அதை சுமக்கின்ற தண்டுகளாக அந்த பச்சை நிற காம்புகளை குறிப்பிடுகிறார். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். இந்த பூக்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து இறுக்கி முடிச்சு போட்டால் அதன் கழுத்து முறியும் அபாயம் இருக்கிறது. தளரப் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். ஐயோ, அதற்கு வலிக்குமே, கழுத்து முறியுமே என்று தளர்வாக கட்டினால் அந்த மலர்கள் தரையில் நழுவி விழும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் தன் முன்னால் மரணம் தயாராக இருப்பதை அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும். சிறிதளவு கூட வருத்தப்படாமல் சிரிக்கும். இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? இத்தகைய சிறப்பு வாய்ந்த பூவை எப்படி நான் சேர்த்து கட்டுவேன்? ஒருவேளை
ஒரு சமயம் என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய, என் மனத்தையே நூலாக்கி கட்டுகின்ற நுட்பத்திறன் பெற்றால் தவிர என்னால் இதனை தொடுக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். பூக்கள் மென்மையானவை, அந்த மென்மையான பூவை காட்டிலும் மென்மையானதாக கவிஞரின் மனம் விளங்குவதை நாம் இப்பாடலில் அறிய முடிகிறது. மீண்டும் ஒரு முறை பொருளுரையை விளக்கமாக காண்போம். இந்த வாசனை மிக்க மலரை நான் எப்படி தொடுக்கப் போகிறேன்? அமைதியும் சாந்தமும் மிகுந்த உலகத்தை தாங்கி பிடிக்கின்றன இந்த ஒல்லித் தண்டுகள். இத்தகைய மலர்களை இறுக்கமாக முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். சற்று தளர்வாக சேர்த்து கட்டினால் மலர்கள் தரையில் நழுவி விழும். வருத்தப்படாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி நான் தொடுக்க? ஒருவேளை என் மனத்தை நூலாக்கும் நுட்பத்தை அறிந்தால்தான் நான் இதனை தொடுக்க இயலும் என்கிறார் கவிஞர். மாணவர்களே, இப்பாடலில் மலரை தொடுக்கும் திறமையை கவிஞர் வியந்து பாடுகிறார். அதனை இறுக்கமாகவும் அன்றி தளர்வாகவும் அன்றி சரியாக தொடுக்க தனது மனத்தையே நூலாக்கினால்தான் முடியும் என்று கூறுகிறார் ஆசிரியர். அதாவது மலர்களை இறுக்கி முடிச்சிடுவது முரட்டு சுபாவம் என்கிறார். மென்மையான அந்த மலர்களை நாம் முரட்டு சுபாவத்தால் கையாளக்கூடாது என்று மென்மையான ஒரு தன்மையில் இந்த கவிதையை படைத்துள்ளார் ஆசிரியர். இக்கவிதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சொற்களின் பொருள்களை இப்போது பார்ப்போம். தொடுப்பது என்றால் சேர்ப்பது. தொடுத்தல் பூக்களை ஒன்றாக்கி மாலையாக ஆக்குவதுதான் தொடுத்தல். பிரபஞ்சம் என்ற சொல்லுக்கு உலகம் என்று பொருள். சாந்தம் என்றால் அமைதி. பிணைத்தால் ஒன்று சேர்த்தால், பிணைத்தால் ஒன்று சேர்த்தால், நுண்மை நுட்பம் அல்லது கூர்மையான. இப்பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வினாக்களை இப்போது பார்ப்போம். மலர்கள் தரையில் நழுவும். எப்போது? தளர பிணைத்தால் தரையில் நழுவும். என் மனமே நூலாகும். எப்போது? மனத்தை நூலாக்கினால்தான் அந்த மலரை நான் தொடுக்க முடியும். எப்பொழுது? நுண்மையுற்றால், மனத்தை நூலாக்கும் நுட்பத்தை அறிந்து கொண்டால் என்று பொருள். எப்போது காம்புகளின் கழுத்து முறியும் என்று கவிஞர் பாடுகிறார்? பூக்களை இறுக்கி முடிச்சிடும்போது காம்புகளின் கழுத்து முறியும் என்கிறார். இந்த செயல் பகுதியில் குருவினா ஒன்று இடம்பெற்றுள்ளது. சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித் தண்டுகள். இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள் அழகை எழுதுக என்ற வினா அது. மலரின் ஒல்லியான தண்டுகள் அமைதியானதொரு உலகத்தை சுமப்பதாக இந்த அடிகள் கூறுகின்றன. அதாவது மலரை ஒரு பிரபஞ்சமாக இந்த பாடலில் ஆசிரியர் உருவகிக்கிறார். இந்த பூத்தொடுத்தல் கவிதையை உமா மகேஸ்வரி என்ற கவிஞர் இயற்றியுள்ளார். இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டியில் வசிக்கிறார். மீண்டும் ஒரு முறை கவிதையை வாசித்து இப்பாடத்தை நிறைவு செய்வோம். இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித் தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளரப்பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. அடுத்ததாக நாம் இயல் 6 செயல் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு பாடலான முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை பார்ப்போம். நன்றி.
தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று விருப்பத்துடன் தமிழ் பாடம் கற்கும் மாணவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய பாடப்பகுதியின் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலை காண்போம். பிள்ளைத்தமிழ் நூலானது இறைவன் அல்லது மக்களுள் சிறந்தோரை குழந்தையாக பாவித்து பாடப்படுகின்ற ஒரு வகை இலக்கியம். இந்த பிள்ளைத்தமிழானது 100 பாடல்களால் பாடப்படும். அதாவது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்று 2 கூறுகள் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் உண்டு. ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் 10 பருவங்களை பிள்ளை பருவங்களை வகுத்து பருவத்திற்கு 10 பாடல்கள் வீதமாக பாடப்படுவது பிள்ளைத்தமிழ் இலக்கியம். இந்த பாடலானது திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் என்கின்ற ஊரில் எழுந்து அருளி இருக்கின்ற முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நூலில் இடம்பெற்ற ஒரு பாடலை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த நூலின் ஆசிரியர் பற்றி சில செய்திகளை காண்போம். இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பெயர் குமரகுருபரர். இவர் பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி. இவர் திருச்செந்தூரில் அடுத்த ஸ்ரீ வைகுண்டம் என்கின்ற ஊரில் பிறந்தவர். இவரது காலம் பொது ஆண்டு கிபி என்பதை தான் தற்பொழுது நாம் பொது ஆண்டு என்று அழைக்கின்றோம். பொது ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் 5 வயது வரை பேசும் திறனற்று பின் திருச்செந்தூர் முருகன் திருவருளால் பேசும் திறன் பெற்றவர். இவர் இயற்றிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர், மும்மணி கோவை போன்ற நூல்களையெல்லாம் இவர் இயற்றியிருக்கிறார். கந்தர் கலிவெண்பா, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர், மும்மணி கோவை. அடுத்ததாக நாம் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் இரண்டிற்கும் பருவங்களை பகுத்தது அறிந்து கொள்வோம். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் முதல் 7 பருவங்கள் பொதுவானவை. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுதேர், சிறுபறை. இது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உண்டானது. இறுதி 3 பருவங்கள் மட்டுமே இருவருக்கும் மாறுபடும். மீதி 7 அனைவருக்கும் 2 தரப்பினருக்கும் பொதுவானது. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி என்று 7 பருவங்களுக்கும் இருபாலினருக்கும் பொதுவான பருவங்கள். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு இறுதி 3 சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இது 3 தனியானது. பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல் அல்லது நீராடல். இந்த 3 பருவங்கள் மட்டுமே பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு தனியானவை. மீதி 7ம் பொதுவானவை. இப்பொழுது செய்யுள் பகுதிகளுக்குள் நுழைவதற்கு முன் நுழையும் முன் பகுதியை பார்ப்போம். சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். கேட்போர்க்கு ஈர்ப்பும் இருக்கும். சந்தம், இசை. முத்தை, திருபத்தி, திருநகை, அத்தி, கிரை, சத்தி, சரவண, முத்தி, கொருவித்து, குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத் தமரரும் அடிப்பேன.
இது திருப்புகழில் அருணகிரிநாதர் எழுதிய சந்தப்பாடல். இதுபோல் அந்த சொற்கள் சரியான தாள லயத்தில் அமைவதுதான் சந்தம். தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் நம் மொழிக்கு பெருமை சேர்த்தன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளை தமிழ். சிறப்பானதொரு சந்த கவிதையாக இயற்றப்பட்டிருக்கும் இந்த பாடலினை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஆடுக செங்கீரை. செங்கீரை பருவத்தில் 10 பருவங்களில் செங்கீரை பருவத்தில் அமைந்த பாடல் இது. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 முதல் 6 மாதங்களில் மென்மையாக அசையும். 5-6 மாதங்களில் குழந்தைகளின் தலை மென்மையாக அசைவது எதனை போல் இருக்கும் என்றால், செங்கீரை செடியானது காற்றில் அசைவது போல் அசையும். அதனால்தான் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்று அழைக்கிறார்கள். இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும். இத்தகைய செங்கீரை பருவத்தில் அமைந்த ஒரு பாடல். செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான அரிமணியோடு மொழி ஒளி திகழரை வடமாட. செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான அரைமணியோடு ஒளி திகழரை வடமாட. பைம்பொன் அசும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட. கம்பி விதம் பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடுமாட. வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. இந்த பாடலை இந்த பாடப்பகுதியின் இறுதியில் சந்த நடையில் இனிய இசையுடன் கூடிய பாடலை நீங்கள் காணொளியாக காண இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த பாடலின் பொருளை நாம் காண்போம். செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. முருகப்பெருமான் 6 மாத குழந்தையாக பாவித்து பாடப்படுவது இந்த பாடல் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். செம்மையான திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கணிகளோடு காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகளும் சேர்ந்து ஆடிட திருவரை அரை ஞான அரை மணியோடு ஒளித்திகள் வரை அரை வடமாட. இடையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வடங்களும் ஆடிட. பைம்பொன் அசும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட. பசுமையான பொன் போல ஒளிரக்கூடிய லேசான தொந்தியுடன் கூடிய சிறு வயிறும் சரிந்தாட. பட்ட நுதல் பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட. பட்டம் கட்டப்பட்ட நெற்றியில் வைக்கப்பட்ட பொட்டுடன் வட்ட வடிவினால் ஆன நெற்றி சுட்டியும் பதிந்தாடிட. கம்பி விதம் பொதி குண்டலமும் குலை காதும் அசைந்தாட. கம்பிகளில் உருவான குண்டலங்களும் காதின் குலைகளும் அசைந்தாட. அதாவது காதில் சூடப்பட்டிருக்கின்ற தோடு, அதனுடன் கூடிய அந்த கீழ் நாம் இப்பொழுது அழைக்கப்படுகின்ற ஜிமிக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த குலைகளும் சேர்ந்து அசைந்து ஆடிட. கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடுமாட. கட்டப்பட்ட சூழிய கொண்டை, அந்த முடிகளை இறுக்கி கட்டப்பட்டிருக்கின்ற கொண்டையும் அதன் உச்சியில் அந்த கொண்டையில் சூடப்பட்டிருக்கின்ற
சூட்டப்பட்டிருக்கின்ற ஒளிமிகுந்த முத்துகளோடு அந்த கொண்டையும் ஆடிட, வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை, அழகிய பவளம் போன்ற உடலும் ஆடிட, முருகப்பெருமானே நீ செங்கீரை ஆடி அருள்வாயாக. அதாவது பவளம் போன்று விளங்குகின்ற மேனியில் சூட்டப்பட்டிருக்கின்ற இந்த அணிகலன்கள் எல்லாம் ஒளி வீசி அசைந்திட நீ செங்கீரை ஆடி அருள் செய்ய வேண்டும் என்கிறார் கவிஞர். ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. பழமையான இந்த வைத்தியநாதபுரியில் திருவைகுண்டத்தை தான் வைத்தியநாதபுரி என்று குறிப்பிடுகிறார்கள். பழமையான இந்த வைத்தியநாதபுரியில் எழுந்து அருளிய முருகனே நீ செங்கீரை ஆடி அருள்க என்று இந்த பாடலை பாடுகிறார் குமரகுருபரர். இப்பொழுது விளக்கத்தை மட்டும் தனியாக காண்போம். செம்மையான திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்பகளும் சேர்ந்து ஆடட்டும். இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரை வடங்கள் ஆடட்டும். பசுமையான பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்தாடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். கம்பிகளில் உருவான குண்டலங்களும் காதில் குலைகளும் அசைந்தாடட்டும். கட்டப்பட்ட சூழிய கொண்டையும் உச்சி கொண்டை மீது சூடப்பட்டிருக்கின்ற முத்துக்களோடு ஆட, அழகிய பவளம் போன்ற உடலும் ஆடிட, முருகப்பெருமானே நீ செங்கீரை ஆடி அருள்க. பழமையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே நீ செங்கீரை ஆடுக என்று பாடுவது குமரகுருபரர் அவர்கள் இந்த பாடலை மிகச் சிறப்பான சந்தனயத்துடன் நமக்கு பாடமாக அமைத்து தந்துள்ளார். இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில நயமிக்க சொற்களின் பொருள்களை இப்போது காண்போம். பண்டி என்ற சொல்லுக்கு வயிறு என்று பொருள். பண்டி வயிறு. அரை என்றால் இடை, இடுப்பில் கட்டப்படுவது அரை. பாதி நம் உடலில் மையமாக பாதியாக விளங்குகின்ற அந்த இடை பகுதியைத்தான் அரை என்று குறிப்பிடுகிறார்கள். அரைஞான் இடுப்பில் கட்டப்படுகின்ற கயிறு. பண்டி வயிறு. நுதல் நெற்றி. குலை காதணி தோடுதான் குலை. சூழி என்ற சொல்லுக்கு உச்சி என்று பொருள். அசும்பிய ஒளி வீசுகின்ற பசும்பொன் பைம்பொன் அசும்பிய. ஆகவே பசுமையான பொன் போன்ற அசும்பிய ஒளி வீசுகின்ற. கதிர் ஒளி. மேனி உடல். உச்சி தலை உச்சி கொண்டை. இன்றியமையாத இலக்கண குறிப்புகள் பற்றி பார்ப்போம். குண்டலமும் குலைகாதும். குண்டலமும் குலைகாதும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு தொடரில் ஒன்றனுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட்டு வந்தால் அதை எண்ணும்மை என்று அழைப்போம். குண்டலமும் குலைகாதும் எண்ணும்மை. ஆடுக வியங்கோல் வினைமுற்று. நீங்கள் 8ஆம் வகுப்பிலேயே வியங்கோல் வினைமுற்று பற்றி அறிந்திருப்பீர்கள். கா இய இயர் என்னும் விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் பொருள்களில் வருகின்ற வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என்று அழைக்கப்படும். பைம்பொன் செம்பொன் இரண்டையும் பிரித்தால் பசுமை கூட்டல் பொன், செம்மை கூட்டல் பொன் என்று பண்புருபு தொக்கி வருவதால் இவை பண்பு தொகைகள். மறைந்து வருவது, தொக்கி வருதல் என்றால் மறைந்து வருவது. மை பண்புருபு மறைந்து வருவதால் இவை பண்பு தொகைகள். கட்டிய என்ற சொல் பெயரெச்சம். கட்டிய பெயரெச்சம்.
இந்த அணிகலன்கள் அணியப்படுகின்ற இடங்கள் குறித்து இப்போது காண்போம். சிலம்பு, கிண்கிணி இவை காலில் அணியப்படும் அணிகலன்கள். அரைஞான் இடுப்பில் கட்டப்படுவது. சுட்டி நெற்றியில் அணியப்படுகின்ற அணிகலன். குண்டலம், குலை இவை இரண்டும் காதில் அணியப்படுவது. சூளி உச்சி தலையுச்சியில் அணியப்படுவது. இப்பாடல் குறித்தும் இப்பாடல் இயற்றிய ஆசிரியர் குறித்தும் இப்பாடலின் பொருள் குறித்தும் இலக்கண கூறுகள் குறித்தும் நாம் விளக்கமாக பார்த்தோம். இப்பொழுது இப்பாடலை இசை வடிவில் கேட்க தயாராகுங்கள். இந்த பாடல் இசை வடிவில் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். இந்த பாடலானது மனப்பாட பாடல். ஆகவே இதை நன்கு படித்து இதை ஒரு முறை எழுதி பார்த்து விடவும். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவுற்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி மாணவர்களே, நன்றி.